நல்லா சிரிங்க சிரிங்க பாவா. ஹலோ பாவா, சிரிங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கு வந்து வர்றதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா காண்டாக்ட்ஸ் தான் மெயின். காண்டாக்ட்ஸ் அதே மாதிரி வந்துட்டு பாம்பேயில் இவர் காளிராஜ் சொன்ன மாதிரி வந்துட்டு குஜராத்தில் பாம்பேலேயே 2 பக்கம் ஏஜென்சி நிறைய இருக்காங்க. அது இல்லை இந்த 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்து வந்து வேலைக்கு வரதெல்லாம் வேண்டவே வேண்டாம். ஏன்னா நிறையா பேர் நான் நம்ம இந்தியா ஏர்போர்ட்லேயும் நான் மீட் பண்ணியிருக்கிறேன். இங்கே அந்த பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் இந்த பிஆர் அதெல்லாம் இங்கே ஈஸி தான். அதெல்லாம் ஈஸி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லிங்க்டின் வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். ஜாப் சர்ச் பண்ணால் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வருது. ஸோ அதில் வந்து ரெக்ரூட்மெண்ட்டும் டைரெக்டாகவும் பண்ணுறாங்க. அதில் அந்த அன்ஸ்கில்டு லேபர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களையும் நம்ம இந்தியாவிலேருந்து கொண்டு வர மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே செனகல் அந்த மாதிரி கிடையாது. அது ஏன்னா இங்கே வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகம். ஆமாம், மினிமம் ஒரு பேச்சுலருக்கு 300 யூரோ 400 யூரோ வேணும். ஸோ ஹலோ வெல்கம் பேக். இப்போ நம்ம வந்து ஆஃப்ரிக்காவில் செனகல்னு ஒரு கண்ட்ரியில் இருக்கோங்க. நம்ம போன வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு தமிழ் சங்கம் நம்ம மீட் பண்ணியிருப்போம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அவங்க வந்து கிரிக்கெட் மேட்ச் விளையாடுறேன்னு எனக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அன்றைக்கே சொன்னாங்க காலைல 8 மணிக்கு வர சொன்னாங்க. ரூம்லேருந்தே 9 மணிக்கு தாங்க கிளம்புறேன். வாங்க, அவங்க அட்ரஸை சென்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம அங்கே போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இதுதான் நமக்கு கடைசி நாள் டக்கார் செனகலில். நம்ம நாளைக்கு கேம்பியா கிளம்பிடுவோம். அதனால் நம்ம போய் அவங்கள பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பிளான்னு தெரில. நாங்கள் இன்னொருத்தர் வீட்டில் தான் நான் இன்றைக்கி நைட்டு தங்குறதுக்கு நான் கேட்டிருக்கேன். பார்க்கலாம். நம்ம இந்த ஏர்பிஎன்பி அதை வெக்கேட் பண்ணியாச்சு. நம்ம 5 நைட்டுக்கு பே பண்ணியிருந்தோம். 5 நைட்டு முடிஞ்சு போச்சுங்க. 4 எப்படி போச்சுன்னே தெரில, டக்குன்னு போயிடுச்சு. ஸோ வாங்க, நம்ம இப்போ தான் இந்த டாக்ஸி போட்டு போயிட்டுருக்கோம். 2000 செஃபா வந்ததுங்க இந்த இதுக்கு. இங்கேருந்து அவங்க கிரவுண்டுக்கு போகிறதுக்கு இங்கே எல்லாமே பர்ஃபெக்டாக லொக்கேஷனில் அமுச்சு விட்டாங்க. இங்கே லேட்டாக போகிறது வந்து நான் மட்டும்தான். இவங்க கிரவுண்டை தூக்கி ஏதோ மிலிட்ரி கேம்புக்குள்ளே போட்டுருக்குறாங்க. இங்கே வந்து மிலிட்ரி செக் பாயிண்ட்லாம் இருக்குது. மிலிட்ரி கேம்புக்குள்ளே தாங்க இருக்கோம் நம்ம. இப்போ இங்கே வந்து ஏதோ டெரைன் ஃபுட்பால்னு சொல்ல சொன்னாங்க. ஓ இங்கே விளையாண்டுருக்காங்க பாருங்கள். பெரிய ஃபுட்பால் கிரவுண்டு மிலிட்ரி கேம்புக்குள்ளே விளையாண்டுருக்காங்க. அங்கே இருக்காங்க நம்ம ஆளுங்க. போகலாம் பா. அங்கேயும் அப்படிதான் சொன்னேன். அவன் ஹரிஸ் ஒரு பாலை விட மாட்டான்னு நீ சொன்ன பாலுக்கு அப்புறம் தான் அவன் இங்க ஒரு பால் விட்டான். அதுக்கப்புறம் கேட்ச் பிடிச்சான் பார்த்தியா, அது பிடிச்சா அதுக்கு நீ சொன்ன அப்படி எதுக்கு அப்புறம் தான் இல்லையே, நீ சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு தெரியுது நீங்களா இருக்கீங்க. எனக்கு நான் உங்களை தான் எடுக்கணும். அப்படியே நான் ப்ரெஸ் பண்ண தேவையில்லை. ஓடிக்கு தானே இருக்கு. ஓடிக்கு தான் இருக்கு. மக்களே இங்கே பாருங்கள், சதீஷ் ப்ரோ வந்து செனகலுக்கு வந்திருக்காரு தமிழ் பயணங்களில் யூடியூப் சேனலில் இருந்து. ஆமாம், இங்கே நம்ம டீம் இவங்கெல்லாம் நம்ம சொந்த பந்தங்கள், தமிழ் சொந்தங்கள், தமிழ் சங்கத்திலிருந்து. ஆமாம், இவர் நம்ம ஆயுர்வேதிக் டாக்டர் ஃப்ரம் கோலிகட் கேரளா. இங்கே வந்து இவர் புதுசாக ஒரு கிளினிக் வச்சுருக்காரு. இப்போ முட்டு வலி முழங்கால் வலி இருந்தாக்கிட்ட வரலாம். ஓகே, இவங்கெல்லாம் நம்ம இந்திய சொந்தங்கள். இப்போ வந்து மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா செனகல் மிலிட்ரி கிரவுண்டில் நடந்துகிட்ருக்கு. நம்ம இங்கே ஒரு ஆள் பாருங்கள், நம்ம மிலிட்ரி சிப்பாய் மாதிரி இருக்கார். இங்கே இருக்கிறவர் நம்ம கோச் மிஸ்டர் அந்தோனி சூசியப்பன். அந்தோனி நான் பேசுங்க ஏதாச்சும். அடுத்து ஹிட் அடிக்கணும், நல்லா ஹிட் பண்ணுறவங்களா இருக்கும். என்னை இறங்குன்னு சொல்கிறீங்க. சரி, ஓகே. 5 ஓவருக்கு 57 வேணும். காலையில் 8:30 ஸ்டார்ட் ஆகிடுச்சு மேட்ச்சு. ஆமாம், இது ஃபஸ்ட் மேட்ச் போயிட்டுருக்கு. இதுதான் நான் காளிராஜ். சரி, அப்படின்னா இப்படி இருந்துவோம். அதான் நான் சொல்றேன். ஸோ இதுதாங்க இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட். பங்களாதேஷ் டீமு கூடலாம் விளையாண்டுருக்கோம். இங்கே வந்து நம்மளோட டீம் மீட்டிங் போயிட்டுருக்கு. ஆனால் டீம் மீட்டிங் வந்து ஹிந்தியில் போயிட்டுருக்கு. அதனால் நம்ம சும்மா வேடிக்கை பார்த்துட்ருக்கோம். நான் இத்தனை பேர் இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கலங்க. பங்களாதேஷ்காரங்க இருக்காங்க, பாகிஸ்தான்காரங்க இருக்காங்க, அப்புறம் தமிழ், கேரளா, ஹிந்திக்காரங்க. இங்கே இவ்வளோ தாங்க அதிகம். மீதி இந்த ஏரியா ஃபுல்லாகவே பங்களாதேஷ்காரங்க. இப்போ டீம் விளையாடுறதும் பாதி இது பங்களாதேஷ். ஆமாம், அந்த சைடு கொஞ்சம் பேர் பாகிஸ்தான்காரங்க இருந்தாங்க.
எல்லாம் ஒன்றா தான் ஜாலியாக விளையாண்டுருக்காங்க. டோர்னமெண்ட் மாதிரி போட்டு இது வந்து டோர்னமெண்ட் வார்ம் அப் ட்ரையல்ஸுங்க. இன்னொரு மெயின் டோர்னமெண்ட் வந்து இங்கே ஜனவரி மாதம் இருக்குன்னாங்க. அது வரைக்கும் நம்ம இருக்க மாட்டோம். பட் இப்போதைக்கு இதை பார்த்துக்கலாம். கேம்ப் தானே. ஸோ இப்போ நம்ம ஆஃப்ரிக்காவில் இருக்க ஒரு மிலிட்ரி கேம்ப். இதுதான் மிலிட்ரி ட்ரைனிங் ஏரியா. ஆமாம். இதுக்குள்ளே எப்படி நம்மளை விட்றானுங்க விளையாடுறதுக்கு? ஆஃப்ரிக்காவில் எல்லாமே பாசிபிள். காசு கொடுத்தா எல்லாமே பாசிபிள். இதுதான் கிடையாது. வெளில வரும்போது பார்த்தானுங்க எல்லோரும் என்னை வித்தியாசமாக, யாரா இவன் மிலிட்ரி கேம்ப், என் டாக்ஸி டிரைவரே கேட்குறான் இந்த இடத்துக்கு தான் போகணுமான்னு. ஆமாடா இதுதான் மிலிட்ரி கேம்ப், இதான் அட்ரஸ்ஸு அப்படின்னா. ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ப்ராக்டிஸ் மேட்ச். ப்ரோ அன்றைக்கி நம்ம இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருந்தோம், பாதியிலே ஆஃப் பண்ணிட்டோம், ஞாபகம் இருக்கா? நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்புறமேட்டிக்கு. அவர் எடுங்க, அவர் தான் கேப்டனா பின்னாடி இருக்கிறாரா? எடுக்கலாம். ஓகே, நம்ம வந்து இப்போ வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் உள்ள செனகலுங்கிற நாட்டில் இருக்கோம். சரியா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மக்கள் வந்து ஒரு 80-100 பேர் இருக்காங்க. நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில், கன்ஸ்ட்ரக்ஷனில், எனர்ஜி செக்டாரில், அக்ரிகல்ச்சர் செக்டாரில், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செக்டாரில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஆமாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இங்கே ஒரு கிரிக்கெட் டீம் அளவு மட்டும்தான் ஆள் இருக்காங்க. மற்றபடி வெளியில் ரொம்ப இருக்காங்க. இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 ஒரு 200 கிலோமீட்டர் தூரத்துலலாம் ஆளுங்க இருக்கிறாங்க. ஆமாம். அக்ரி பண்ணுறவங்க இருக்கிறாங்க. சிமெண்ட் ஃபேக்ட்ரி, மைனிங்கு, ஆசிட் பிளான்ட்டு, இந்த மாதிரியெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம மக்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேலை வாங்குறது ஒன்றும் அவ்வளவு கஷ்டம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஆமாம். இங்கே வந்து பல கம்பெனிஸ் வந்து இங்கே குஜராத் கம்பெனிஸாக இருக்குது, இந்தியன் கம்பெனிஸில். ஆமாம். அது போக வந்து பார்த்திங்கன்னா மல்டிநேஷ்னல் கம்பெனின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆளுங்க ஒர்க் பண்ணுறது இந்த ஹுவாவே. ஆமாம். சிங்கப்பூர் பேஸ்டு கம்பெனி சோல் ஸ்டார் இருக்குது. துபாய் பேஸ்டு கம்பெனி பிளானட் ஒன்று இருக்குது. இப்போ நான் ஒர்க் பண்ணுறது ஒரு இட்டாலியன் கம்பெனி. இந்த மாதிரி கம்பெனிஸ் இருக்காங்க. பட் செனகல் வந்து ஒரு நல்ல வேலை வாய்ப்பு உள்ள ஒரு நாடு. ஆமாம். மற்ற ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது மற்ற ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று இருக்கும். அக்ரிகல்ச்சர் இருக்கும், கன்ஸ்ட்ரக்ஷன் காமன் எல்லா கண்ட்ரிலையுமேன்ட்டு. ஆமாம். ஆனால் செனகலை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா எல்லா செக்டாருமே பூம் ஆகிட்டு இருக்குங்க. கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து ஆயில் அண்ட் கேஸு, மைனிங்கு, ஆமாம், இண்டஸ்ட்ரியலு, அக்ரிகல்ச்சர் எல்லா இதுக்குமே ஏற்ற ஒரு இடம் வந்து செனகல். ஆமாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னால் மோஸ்ட்லி இங்கே வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு கம்பெனிஸ் இருக்காங்க. லைக் ஈஃபாஜு, ஆமாம், சொகியா சாத்தோம், வின்சி கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனி இருக்காங்க. ஆமாம். அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரெஞ்சு தெரிஞ்சுக்கணும். ஆமாம். ஃப்ரெஞ்சு வந்து கம்பல்சரி. ஒரு சில கம்பெனிகள் வந்து இங்கிலீஷ் கூட ஓகே, அக்செப்டபுள் ஃப்ரெஞ்சு இருந்தால் கூட அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆமாம். பட் வந்து நல்ல ஒரு ஸ்கோப் உள்ள கண்ட்ரி. இங்கே வந்தால் இன்னும் ஒரு 20 இயர்ஸுக்கு வந்து நல்ல ஒரு க்ரௌத் இருக்குது. ஆமாம். செனகல் வந்து உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கலி ஸ்டேபிளான கண்ட்ரி. ஆஃப்ரிக்காவில் வந்து இதுதான் மெயின் ஃபேக்டர். பொலிட்டிக்கலாக எப்படி இருக்குது அதை தான் பார்ப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெய்பர் கண்ட்ரீஸில் மாலி, கினி, ஆமாம், கினி பிசாவ், இந்த மாதிரி கண்ட்ரியெல்லாம் இருக்குது. அங்கே வந்து பொலிட்டிக்கல் வந்து ஸ்டேபிளாக இருக்குது. அதுபோக இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரெஞ்சு பீப்புள், இட்டாலியன் பீப்புள் அதிகமாக இருப்பாங்க. ரொம்ப சேஃபான கண்ட்ரியும் கூட. 2 மணி 3 மணிக்கெல்லாம் நம்ம கேஷுவலாக வெளியில் சுற்றிட்டு வரலாம். இங்கே வந்து அந்த மற்ற கண்ட்ரிஸ் மாதிரி திருடுற பழக்கம் அந்த மாதிரியெல்லாம் இல்லை. இங்கே கொள்ளை அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. ஆமாம். மற்றபடி வேலை வாய்ப்புகள் வந்து ரொம்ப இருக்குது. நம்ம வந்து ரெகுலராக அந்த ஃப்ரெஞ்சு கண்ட்ரிஸ், இந்த ஃப்ரெஞ்சு கம்பெனிஸ் இன் வெஸ்ட் ஆஃப்ரிக்கான்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு பல லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் வரும். ஆமாம். புய்க்குன்னு சொல்லிட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இருக்காங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்குது. அதுலலாம் க்ரௌத் நல்லா இருக்குது. இந்தியன் கம்பெனிஸ் ரொம்ப பேர் இருக்காங்க. ட்ரேடிங்கில், மெயினாக ட்ரேடிங்கில், இந்த ஹோம் அப்ளையன்ஸ் செல்லிங்கில், நம்ம எனர்ஜி செக்டாரில் வந்து பார்த்திங்கன்னா இவர் ஈஸ்வர் ப்ரோ வந்து வோல்டெக்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் கம்பெனி எனர்ஜி செக்டாரில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஇசி, கல்பதரு, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஹை டென்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் லைன் இருக்குது பார்த்திங்களா, அதில் ரொம்ப ப்ராஜெக்ட் எடுக்கிறாங்க. அவங்க கூட இவர் ரெகுலராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. மற்றபடி இண்டஸ்ட்ரியல் செக்டார்லாம் ஒர்க் பண்ணுறாரு. ரொம்ப அவரும் கொஞ்சம் இங்கே உள்ள ஸ்கோப்பை பற்றி சொல்லுவார் எனர்ஜி செக்டாரில். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செனகல் வந்து கம்பேர் டு அதர் வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் லிட்டில் பிட் எக்ஸ்பென்சிவ், காஸ்ட் ஆஃப் லிவிங் கம்பேரிட்லி, அண்ட் சேஃப்டி வைஸ் ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான கண்ட்ரி தான். அண்டு அதுக்கப்புறம் லாங்குவேஜ் ஃப்ரெஞ்ச் இருந்தால் மோர் அடிஷ்னல் வேல்யூ. ஃப்ரெஞ்சு இருக்க வந்து லோக்கல் கம்பெனிஸ் ஒர்க் பண்ணுறதுக்கும், ஸோ இட் வில் பி மோர் பெனிஃபிட்.
And other than energy sector, a lot of new industries coming. Recently find oil and gas. So அதனால வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ் நிறைய வராங்க. ஸோ ஃபாரின் அண்ட் யூஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறையா பண்ணியிருக்காங்க எனர்ஜி செக்டர் மெயின்லி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஆல்சோ. இப்போ நம்ம ஊர்லேருந்து இங்கே ஜாப் அப்ளை பண்ணணும்னா அந்த ஏஜென்சி அந்த மாதிரி எதாவது இருக்கா, இல்லை சும்மா ஆன்லைனில் பார்த்து அப்ளை பண்ணாலே கிடைக்குமா ப்ரோ? இல்லை ஆன்லைனில் இப்போ ஆக்சுவலி இங்கே இருக்கிற கம்பெனிஸ் மெயின்லி நாட் ஓன்லி செனகலீஸ் கம்பெனி. ஸோ வந்து ஃப்ரெஞ்ச் கம்பெனி, இந்தியன் கம்பெனி, இந்த எம்என்சிஸ் மாதிரி எம்என்சி கம்பெனிஸ் லாட் ஆஃப் கம்பெனிஸ் ஆர் தேர். மெயின்லி நீங்கள் செக்டார் எது செக்டார் சூஸ் பண்ணுறீங்க அது டிபெண்ட் பண்ணி இருக்குது நீங்கள் வந்து ஜாப் சர்ச் பண்ணுறது. பட் வி வாண்ட் லோக்கல் லாங்குவேஜ் ரெக்ரூட்மெண்ட் லோக்கலி கிடையாது, எல்லாமே ஃபாரின் கம்பெனிங்கிறதுனால ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க நம்மளை அசைன் பண்ணுவாங்க இந்த கண்ட்ரிக்குன்ட்டு, அவ்வளோதான். ஓகே ஓகே. ஸோ ரெக்ரூட்மெண்ட் மோஸ்ட்லி 80% 90% ரெக்ரூட்மெண்ட் இங்கே இருக்காது. அதாவது இங்கே ஃபாரின் கண்ட்ரிஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இங்கே துபாயில் இருக்க கம்பெனி, அந்த சிங்கப்பூர் கம்பெனி அவங்க அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி இங்கே அனுப்பிச்சிடுவாங்க. சிங்கப்பூர், சைனா, நிறையா பிளேஸில் இந்தியன் கம்பெனி. இந்தியன் கம்பெனிஸ் ஓகே. இந்தியாலேயும் இருக்குது, இந்தியன் கம்பெனிஸும் இங்கே இருக்காங்க பிரான்ச்சஸ். அவங்களோட சில பேர் சொல்கிறீங்களா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சது? டாட்டா, அசோக் லேண்ட், then Voltec, and Planet One is purely Dubai-based company. And brother is working McKinsey Ventures. They are the big construction developers in Europe. Amar bro work பண்ணது Solstar. They are the big distributors in Senegal. They are distributing all home appliances, air condition and other kitchen equipments, and CP sanitary wares, tiles. சிங்கப்பூர் பேஸ்ட் கம்பெனி. ஓகே. ஸோ நம்ம பிரதர்ஸை நிறைய பேர் வந்து அது மாதிரி எம்என்சி கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறாங்க. எல்லாம் சிங்கப்பூர், துபாய், சைனா, இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, இது மாதிரி அங்கே இருக்கிற எம்என்சி கம்பெனிஸ் வந்து அங்கேருந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. அது போக பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு சில கம்பெனிஸ் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி குஜராத்தில் இருக்காங்க. ஆமாம், ஆஃப்ரிக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஆஃப்ரிக்காவில் இருக்கிற இந்தியன் கம்யூனிட்டிஸ்லேயே அதிகமாக பார்த்தீங்கன்னா குஜராத்தி மக்கள், பின்ன சிந்தி மக்கள் தான் இருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 ஏஜென்சி குஜராத்தில் வந்து சூரத்து, பரோடா அந்த மாதிரி ஏரியாவில் இருக்காங்க. அங்கேருந்து ரொம்ப இன்டர்வியூ ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. நம்ம ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா, வெஸ்ட் ஆஃப்ரிக்காவுக்கு. நார்த் ஆஃப்ரிக்காவில் அந்த அளவுக்கு இல்லை, ஆமாம், பொட்டன்ஷியல். பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் 20 இயர்ஸுக்கு வந்து உங்களுக்கு வெஸ்ட் ஆஃப்ரிக்கா தான் க்ரௌட். மற்ற ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா ஓரளவுக்கு மார்க்கெட் வந்து சேச்சுரேட்டு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி அந்த இப்போ உகாண்டாலலாம் பார்த்தீங்கன்னா ஆயில் கேஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க, கோல்டு மைன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்கே செனகலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஏஜென்சி இருக்காங்க, பட் லிமிட்டட் தான். ஆமாம், அதுபோக நம்ம மக்கள் இங்கே வர்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரெக்கமெண்டை வச்சு தான். இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு கம்பெனியில் வேகன்சி இருக்குன்னா நான் என்னோட நெட்வொர்க் 4 பசங்கிட்ட சொல்லுவேன், அவங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணி உள்ளே வருவாங்க. அதே மாதிரி தான் சோல்ஸ்டார்லேயும் அந்த மாதிரி தான், வோல்டெக்லேயும் அவர்கிட்டே ஒரு 40-50 பசங்க இருக்காங்க. இங்கே எலக்ட்ரிஷியன், டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. ஆமாம், இவர் வந்து அண்ணன் வந்து பிளானட் ஒன்னு சொல்லிட்டு அவர் இந்தியன் மேனேஜ்மெண்ட் தான், பட் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து துபாயில் இருக்குது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எஜுகேஷன் செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆமாம், இங்கே வந்து எஜுகேஷன் வந்து கொஞ்சம் லோ லெவலில் தான் இருக்குது. அதாவது எஜுகேஷனல் செக்டரோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதை வந்து இவங்க டெவலப் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு நம்ம ஊரில் பாலிடெக்னிக் இருக்குல்ல, அதுலேயே கொஞ்சம் ஹை டெக்னாலஜி. ஆமாம், ஹை டெக்னாலஜியோட இங்கே ஒரு 15 லொக்கேஷனில் செட்டப் பண்ணுறாங்க. ஆமாம், அது ஒரு அடுத்து இன்னும் ஒரு 5 இயர்ஸில் எஜுகேஷனல் செக்டாரும் பயங்கரமாக பூம் ஆகும். அதுபோல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் பார்த்தீங்கன்னா ஈனோன்னு சொல்லிட்டு ஒரு யூனிவர்சிட்டி 45 இடத்துல பண்ணுறான். ஆமாம், எஜுகேஷனல் செக்டாரும் டெவலப் ஆகிட்டு இருக்குது. நம்ம ஊர்லேருந்து ஒரு ஆள் அரவானன்னு சொல்லிட்டு ஒரு யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் ஒரு ஆள் இங்கே வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு, சேகண்டா ஜோப்புன்னு சொல்லிட்டு. அதுதான் நம்பர் 1 யூனிவர்சிட்டி. அதில் நம்ம ஊர் ஆள் தான் அரவானான்னு சொல்லிட்டு ஒரு ஆள் 40 வருஷம் இங்கே ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆமாம், அவர் வந்து டக்காரை பற்றி ஒரு புக்கை எழுதியிருக்காராம்மா. ஆமாம், நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒரு ஆள் சொல்லியிருந்தாரு, அந்த புக்கு அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், இப்போ இல்லை, ஆமாம், அவர் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனாராம்மா. அவர் 40 வருஷம் இங்கே ஒர்க் பண்ணியிருக்காராம். 60லேயே வந்தாராம்மா இங்கே வந்து. அந்த இண்டிபெண்டன்ஸ் கிடச்சனையும் இவங்களுக்கு 1960 இண்டிபெண்டன்ஸ் கிடச்சது. வந்திருக்காரு இங்கே வந்து ஒரு 40 இயர்ஸ் டக்காரில் ஒர்க் பண்ணியிருக்காராம்மா. அதுபோக வீரப்பண்ண இருக்கார். அவர் வந்து ஒரு லெபனீஸ் கம்பெனியில் நியூமரிக்கான்னு சொல்லிட்டு ஒரு டிஜிட்டல் பிரிண்டிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே டிஜிட்டல் பிரிண்டிங்க்கும் நல்ல ஸ்கோப்பு பார்த்துக்கோங்க. நான் வந்த புதுசில் ஒரு 2 கம்பெனி தான் எனக்கு தெரிஞ்சிருந்தது. இப்போ மார்க்கெட்டில் பார்க்குறப்ப ரொம்ப கம்பெனிஸ் இருக்குது. அதுலேயும் அந்த செக்டர்லேயும் நல்ல ஸ்கோப் இருக்குது. அதில் வந்து நம்ம இந்தியன் பசங்க வந்து நல்ல டாப்பு. இந்தியாவில் அதுக்கு கோர்ஸே இருக்குது, டிப்ளமோவில். அப்புறம் டிஜிட்டல் பிரிண்டிங்க்கு இது அதை பற்றி அவர் கொஞ்சம் நல்ல அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவார். இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிரிண்டிங் கம்பெனியில் வந்துட்டு ஃபுல் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு உண்டான எல்லா விதமான இதுவும் பிரிண்டிங்ஸ் இது பண்ணுறதுக்கு ஃபேப்ரிகேஷன்லேருந்து இன்ஸ்டாலேஷன் எல்லா மிஷினரிஸும் மிஷினரிஸ் எல்லாம் ஹை லெவல் மிஷினரிஸ் தான். அது அந்த மாதிரி பிரிண்டிங் வந்து நிறைய இங்கே ஸ்கோப் இருக்குது. ஓகே. ஸோ அதுக்கு வந்துட்டு
இதுக்கு வந்து வர்றதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா காண்டாக்ட்ஸ் தான் மெயின். காண்டாக்ட்ஸ் அதே மாதிரி வந்துட்டு பாம்பேல இவர் காளிராஜ் சொன்ன மாதிரி வந்துட்டு குஜராத்தில் பாம்பேலேயே 2 பக்கம் ஏஜென்சி நிறைய இருக்காங்க. என்ன நம்ம பசங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று கரெக்டாக அவங்கள்ட்ட வந்து பேசி இது பண்ணணும். அதுதான் மெயின். நிறையா பேர் வந்துட்டு ஒரு சில இது கூட வந்து கோஆர்டினேட் சரியில்லாமல் வந்துட்டு நிறைய பேர் வந்து இதாகிடுறாங்க. பட் அது இல்லாமல் அதுக்கு முன்னாடி வந்து இங்கே இருக்கிறவங்ககிட்ட வந்துட்டு கேட்டு எப்படி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு, ஏன்னா அப்போ தான் வந்துட்டு அவங்களுக்கு அந்த ஸ்கேல் வந்து நல்லா ஹை லெவலாக கிடைக்கும். ஓகே, ஸோ அது மட்டும் அதை வந்து அவங்க பார்த்து இது பண்ணாங்கன்னா. இப்போ ஏஜென்சிக்கு அவங்க ஒரு 3 லட்சம் தந்து இங்கே வந்தாங்கன்னா அந்த காசு எடுத்துடலாம். அந்த மாதிரி ஏஜென்சியில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்துட்டு நம்மக்கிட்ட வந்து பணம் வாங்கிட்டு வேலை கொடுக்குறது ஒன்று. அதுக்கு எப்பவுமே யாருமே போயிடாதீங்க தயவு செஞ்சு. இன்னொன்று வந்துட்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்பெனிக்காரனுக்கு வந்து ரெக்யர்மெண்ட் இருக்கும், ஏஜென்சி கிட்ட சொல்லிடுவான். அந்த ஹெச்ஆர் மாதிரி. ஆமாம், ஏஜென்சி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 1 month சேலரி கம்பெனி கிட்ட தான் வாங்குவான், எம்ப்ளாயி கிட்ட கிடையாது. ஓகே, வரவங்க கிட்ட கிடையாது, எல்லாமே கம்பெனி கிட்ட தான் வாங்குவேன் நான் ஒழிய வரவங்க வந்து நீங்கள் பே பண்ணுற தேவையே கிடையாது. இது மட்டும் நான் எல்லாத்துக்கிட்டையுமே வந்து நிறையா பேர் இந்த மாதிரி வந்துட்டு ஏமாந்துருக்காங்க. அங்கே யூரோப்லேயும் நிறைய பேர் அப்படி தான் வந்திருக்காங்க. அது மட்டும் தயவு செஞ்சு இது பண்ணாதீங்க. அதே மாதிரி வர்றதுக்கு முதல்ல நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா, இப்போ பாரு நம்மளது இங்கே தமிழ் சங்கம் இருக்குது, கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா காண்டாக்ட்ஸ் வரும். ஸோ வந்துச்சுன்னா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விளாண்டுருக்கிறேன், இந்த மாதிரி இந்த கம்பெனி எப்படி என்ன ஏதுன்னு கேட்டுக்குங்க. பணம் கொடுத்து தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க. யாராக இருந்தாலும் எந்த கண்ட்ரிக்கு போகிறதுனாலும். இப்போ நீங்கள் குஜராத்தில் ஒரு ஏஜென்சி இருக்குன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து அந்த ஹியூமன் அந்த இது மாதிரி கம்பெனி கிட்ட வாங்கிடுவாங்க. கம்பெனிக்காரங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன்னா ஆக்சுவலாக நான் வந்துட்டு ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருந்திருக்கேன், சென்ட்ரல் ஆஃப்ரிக்காவில் இருந்திருக்கேன், இப்போ வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்கேன். எல்லா பக்கத்துமே அதுதான் கம்பெனிக்காரங்க வந்து சொல்லுவாங்க அங்கே ஏஜென்சி கிட்ட, இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து இத்தனை பேர் ப்ரொடக்ஷனுக்கு இத்தனை பேர் வேணும், டெக்னிக்கலாக வேணும், சேல்ஸ் மார்க்கெட்டிங்க்கு வேணும் அப்படின்னு. ஸோ அவங்க தான் வந்துட்டு ஏஜென்சிக்கு வந்து 1 month சேலரி கொடுப்பாங்க. ஒரு 3 months இதில் வந்ததுக்கப்புறம் அவங்க ஓகே அப்படின்னா அவங்க 1 month சேலரி அவங்க பண்ணுவாங்களே வழியாக வர்றவங்க வந்து காசு கொடுக்க தேவையில்லை. இந்த 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்து வந்து வேலைக்கு வரதெல்லாம் வேண்டவே வேண்டாம். ஏன்னா நிறையா பேர் நம்ம இந்தியா ஏர்போர்ட்லேயும் நான் மீட் பண்ணியிருக்கிறேன், நான் பர்சனலாகவும் பார்த்துருக்கிறேன். நான் அந்த மாதிரி தயவு செஞ்சு யாருமே வந்துடாதீங்க. காண்டாக்ட்ஸ் வச்சுக்கோங்க. வர்றதுக்கு முதல்ல அந்த கண்ட்ரிக்கு வந்து சர்ச் பண்ணி யார் இருக்காங்க என்ன ஏதுன்ட்டு ஒன்று பேசிட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ அந்த லிங்க்டின் அந்த மாதிரி இந்த வெப்சைட்டில் கூட நம்ம எல்லாம் போகலாம். அதில் ஜாப் இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதில் இருக்கு. அதை விட வந்துட்டு மெயின் அந்த இந்த 2 குஜராத்லேயுமே பாம்பேல ப்ளஸ் வந்து அந்த காண்டாக்ட்ஸ் இருந்ததுன்னா வந்துட்டு அப்படியே வரலாம். ஓகே, அந்த இத்தனை கண்ட்ரியில் நான் 21 வருஷமாக இருக்கேன்னா எங்கேயுமே எதுக்குமே நான் அப்ளை பண்ணதில்லை, எல்லாமே காண்டாக்ட்ஸ் தான். அந்த குஜராத் அந்த கம்பெனி பேர் தெரியுமா உங்களுக்கு, அந்த ஏஜென்சி இது இல்லை? ஏஜென்சி நிறைய இருக்காங்க. இது நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஓகே ஓகே ப்ரோ, நீங்கள் போடலாம். நீங்கள் இந்த கண்ட்ரி சேஃப் செனகல். ஆமாம், ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா நம்பர் 1. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நியரஸ்ட் இதே மாதிரி வந்துட்டு செனகல் வந்து பெஸ்ட். அவங்க சொன்ன மாதிரி வந்து நைட் 2 மணி 3 மணிக்கு தனியாக நீங்கள் நடந்து போகலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. அதுல எல்லாம் வந்து ஒன்றும் இல்லை. அதே மாதிரி ஈஸ்வரன் ப்ரோ சொன்ன மாதிரி கொஞ்சம் காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்துட்டு கொஞ்சம் ஆகுது. அதுக்கு தான் நான் சொன்னதை வந்துட்டு அந்த சேலரி எல்லாம் வந்து பேசி கரெக்டாக வந்து பேசிட்டு வந்துட்டீங்கன்னா, ஏன்னா உங்கள் வேல்யூ தெரியாமல் நீங்கள் வந்துட்டு ஒரு சிலதெல்லாம் வந்துட்டு வர்றாங்க. ஏன்னா நிறைய பேர் வட இந்தியர்கள்லாம் வராங்க, $500-600 வராங்க. அந்த மாதிரி எல்லாம் வந்துடாதீங்க. உங்களுக்கு இதை பார்த்து கரெக்டாக அந்த இதுக்கு தகுந்த மாதிரி பேசிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஸ்கோப் இருக்கு. இங்கே அந்த பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் இந்த பிஆர் அதெல்லாம் இங்கே ஈஸி தான். அதெல்லாம் ஈஸி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்து விசா வந்துட்டு தேவை கிடையாது, அரைவல் விசா செனகலுக்கு. ஏன்னா வந்து ஈஸ்ட் ஆஃப்ரிக்கால அதே மாதிரி தான். இந்தியன்ஸ் வந்து 90 days விசா ஃப்ரீ. வந்து நீங்கள் $50 கொடுத்துட்டு நீங்கள் விசா வாங்கிட்டு வரலாம் நீங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒர்க் பர்மிட் இதெல்லாம் வந்துட்டு கம்பெனி அவங்க பார்த்துக்குவாங்க. இப்போ ஜாப் கிடைச்சா கூட வந்து வெரிஃபை இங்கே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட ஜாயின் பண்ணலாம். அந்த மாதிரி விசா ஃப்ரீ இருந்தனா இங்கே வந்து அந்த மாதிரி பண்ண நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். ப்ராப்ளம் என்னன்னா வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஏர் டிக்கெட் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் கம்பேர்ட் டு அதர் கண்ட்ரி. செனகல் வந்து கொஞ்சம் ஏர் டிக்கெட் எக்ஸ்பென்சிவ். இப்போ இந்தியாவிலேருந்து வரணும்னா இந்தியா டு துபாய், துபாய் டு செனகல். எத்தியோப்பியன் இருக்கு, துபாய் இருக்கு, கென்யா இருக்கு, இருக்கு வயா பிரான்ஸ். இப்போ வயா பிரான்ஸ் வழியா வந்து இப்போ ட்ராவல் பண்ற ரீசன் வந்து பிரான்ஸ் விசா என்ட்ரி விசா வந்து டிரான்சிட் விசா ஃப்ரீ. இப்போ இல்லை இருந்துச்சு, கோவிட் டைம்ல இருந்து அவங்க சேஞ்ச் பண்ணிட்டாங்க. வயா பிரான்ஸ் வந்தாலும் கொஞ்சம் எக்கனாமிக்கலி கம்மி தான் நமக்கு ஏர் டிக்கெட். பட் எத்தியோப்பியன் அண்ட் எமிரேட்ஸ் இது 2 தான் மோஸ்ட் ப்ரிஃபரபிள். ஓகே அந்த மூமெண்ட். ஏன்னா வந்து நீங்கள் இங்கே இருந்து வேலை தொலை வாங்குறப்ப வந்து என்னங்கன்னா எக்ஸ்பென்ஸ் உங்களுக்கு அதிகமாகுது. ஏர் டிக்கெட்டை ஒன்று வந்து இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு ஃபுட்டு, ஸோ இந்த மாதிரி நல்லா பார்க்குறது வந்து எக்ஸ்பென்ஸ் இதாக இருக்குது. இல்லை ஓகே, ஆமாம், அதனால் வந்து நீங்கள் இது பண்ணிட்டு வாங்க, அதுதான் வந்து பெஸ்ட்டு. ஓகே ப்ரோ. அடுத்து நம்ம டெலிகாம் இண்டஸ்ட்ரியில் அவர் ஜீவன் ப்ரோ, அவர் வந்து ஹுவாவேல ஒர்க் பண்ணுறாரு. ஓகே, ஹுவாவேல அவரோட ஃபீல்டை பற்றி சொல்லுவார். ஆமாம், நீங்கள் கொஞ்சம் உங்களோட ஃபீல்டை பற்றி சொல்லுங்கள்.
எந்த மாதிரி ஸ்கோப் இருக்குது இங்கே ஒர்க் எந்த மாதிரி இருக்குது? என்னோட ஃபீல்டு வந்துட்டு கம்ப்ளீட் டெலிகாம் ஃபீல்டு. ஊரில் எப்படி ஏர்டெல் ஆர்செல்லாம் இருக்குதோ அந்த மாதிரி இங்கே வந்துட்டு சில ஆப்ரேட்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அதுக்காக வந்துட்டு இங்கே சப்போர்ட்டுக்காக வந்திருக்கோம். ஸோ நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணது வந்துட்டு பெங்களூரில் இருந்தோம். பெங்களூர்லேருந்து இங்கே ஜஸ்ட் ஆன்சைட் மாதிரி தான் வந்தது. பட் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இங்கே ஆஃப்ரிக்காவில் வந்துட்டு டெலிகாமுக்கு பயங்கர ஸ்கோப் இருக்குது. பட் அதுக்கெல்லாம் வந்துட்டு எக்ஸ்போர்ட் லெவலில் தான் வந்துட்டு எல்லாமே கேட்பாங்க. ஜஸ்ட் லைக் தட் இன்ஜினியர் லெவலில் அப்படி வர்றது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஆனால் ஒரு எக்ஸ்போர்ட் லெவலில் ஒரு மோர் தென் 7 years அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஷுர் இங்கே வந்துட்டு நிறைய டெலிகாம்லேயே நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு நிறைய ஓப்பனிங்ஸ்லாம் இங்கே வந்துட்டு இப்போது கரண்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ மேபி இன்னும் ஒரு 10 yearsக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் வராது டெலிகாம் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும். அண்டு வந்துட்டு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஒரு 10 yearsக்கு. பட் அதுக்கப்புறம் எப்படின்றது தெரியாது. சரி, ஓகே. அடுத்து நம்ம தம்பி ராஜேஷ் இப்போ ரீசெண்டாக வந்திருக்காரு, கும்பகோணத்துலேருந்து வந்திருக்காரு. ஆமாம், இவர் வந்து ராயல் ஜியான்ஸ்னு சொல்லிட்டு ஒரு இல்லை துபாய் பேஸ்டு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. அவங்களும் ஆஃப்ரிக்காவில் ஒரு 4-5 கண்ட்ரியில் நம்ம அவரோட ஒர்க்கை பற்றி சொல்லுவார். ராயல் ஜெயிண்ட் அப்படின்ற கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். நம்ம பார்த்தீங்கன்னா துபாய் பேஸ்டு கம்பெனி. நம்ம வந்து எல்ஜி இருக்குல்ல, எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ், அவங்களோட சோல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இங்கே செனிகலில். பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் ரீஜனில் ஒரு 5 கண்ட்ரியில் நம்ம கம்பெனி இருக்குது. நான் எப்படி வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துபாயில் விசிட் விசா போய் நான் துபாயில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். தென் அங்கே துபாயில் அடுத்து வேறு வேலை நான் தேடிட்டு இருக்கும்போது எனக்கு அங்கே கிடச்சது தான் இந்த கம்பெனி. என் கம்பெனி மாதிரியே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி எல்லாமே துபாய் பேஸ்டு கம்பெனி தான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனியில் சேல்ஸ் ஆகோ இல்லை சர்வீஸ்லேயோ எதுலையோ ப்ளேஸ் ஆகணும் அப்படின்னா துபாய்லேருந்து வரது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே. நீங்கள் இங்கே வரக்கு முன்னாடி லாங்குவேஜ்லாம் கற்றுட்டு வந்தீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இல்லை இங்கே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே வந்து கண்டிப்பாக கொஞ்சம் நம்ம லேர்ன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் சர்வை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஓகே ஓகே ப்ரோ. வேறு என்ன வந்து ஃப்ரெண்ட்ஸ் கம்பெனியில் வந்து நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி தேடுறீங்க அப்படின்னா அவங்களோட மெயின் ப்ரிஃபர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அட்லீஸ்ட் பேசிக் லெவலாக தெரிஞ்சுக்கணும், கம்யூனிகேட் பண்ணுறது தெரிஞ்சுக்கணும். அண்டு அதர் தென் வந்து UK பேஸ்ட் ஆர் இந்தியன் பேஸ்ட் கம்பெனிஸ் ஆர் ஓகே. லாங்குவேஜ் ஒன்றும் பெரிய செகண்ட் ப்ரிஃபரபிள் தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் கம்பெனிக்காக இங்கே வந்து மெயின்லி ஃப்ரெண்ட்ஸ் கம்பெனிஸ் தான் அதிகம், டாமினேஷன் அதிகம் இங்கே. செகண்ட் திங் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு இதெல்லாம் பெரிய அளவில் வந்து செனகலில் மற்ற கண்ட்ரி கம்பேர் பண்ணும்போது இங்கே அதிகமாக இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. லிங்க்டின் வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். ஜாப் சர்ச் பண்ணால் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வருது. ஸோ அதில் வந்து ரெக்ரூட்மெண்ட்டும் டைரெக்டாகவும் பண்ணுறாங்க. அதில் இப்போ இண்டஸ்ட்ரீஸ் நீங்கள் சர்ச் பண்ணாலே இண்டஸ்ட்ரீஸ் நிறையா வந்து இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நிறைய இண்டியன்ஸ் இருக்காங்க. அதாவது டெக்னிக்கலாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறவங்க கூட வந்து இங்கே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இங்கே லோக்கல் கம்பெனிஸு கூட எக்ஸ்பெக்டேட் வச்சு தான் வந்து டெக்னிக்கல் வந்து அவங்க வந்து இது பண்ணுறாங்க. இங்கே அளவுக்கு டெக்னிக்கலாக வந்து ஸ்ட்ராங் கிடையாது இந்த கண்ட்ரியில். ஸோ அதனால் இப்போ தான் டெவலப்பிங்கில் இருக்குது. ஸோ வந்து டெக்னிக்கலாக இங்கே ஸ்ட்ராங்கன்னா ஓகே கேன் ஈஸிலி கெட் த ஜாப். இப்போ இந்த லோ ஸ்கில்டு ஜாப் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் அந்த மாதிரி ஜாப்புக்கு இப்போ அந்த மாதிரி ஜாபுக்கு இந்தியன் கம்பெனிஸ் வந்து அவங்க வந்து நம்ம இந்தியாவிலேருந்து மேன் பவர் வந்து ஹோஸ்ட் பண்ணாங்க. லைக் செனக் இந்தியாவில் ஒரு கம்பெனி இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 150-200 பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இன்ஜினியர்ஸாகவும் சூப்பர்வைசர்ஸாகவும் இந்த மாதிரி இருக்காங்க. டெக்னிக்கல் லேபர்ஸ் அதாவது ஒர்க்கர்ஸ் ஒர்க்கிங் கேட்டகரிலையும் இருக்காங்க. ஓகே. லைக் பார்பெண்டர்ஸு, கார்பெண்டர்ஸு, இந்த மாதிரி மேசன்ஸு, இந்த மாதிரி டெக்னிக்கல் மேன் பவர் மட்டும் கொண்டு வராங்க. மற்றதெல்லாம் வந்து லோக்கல்லே வந்து அன்ஸ்கில்டு மேன் பவர் வந்து நாங்கள் லோக்கல்லே வந்து ஹையர் பண்ணிடுறாங்க. அதாவது இங்கேயும் வந்து எம்ப்ளாய்மெண்ட் வந்து இங்கே ரொம்ப ஸ்ட்ராங். ஆக்சுவலி எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங். அதாவது பெனிஃபிட்டிஸ் ஃப்ரம் த கம்பெனிஸ் வந்து பெனிஃபிட்டிஸ் வந்து எல்லா பெனிஃபிட்டிஸ் வந்து இங்கே கம்பல்சரி ஃபாலோ பண்ணி தான். ஓகே ஓகே ப்ரோ. அவ்வளோதான். வேறு எனக்கு பெருசாக எந்த கேள்வியும் இல்லை. அவ்வளோதான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா செனகலில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த மட்டும் மற்ற கண்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது மற்ற கண்ட்ரிலலாம் பார்த்தீங்கன்னா ஈவன் நம்ம வந்து அந்த அன்ஸ்கில்டு லேபர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களையும் நம்ம இந்தியாவிலேருந்து தான் கொண்டு வர மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே செனகல் அந்த மாதிரி கிடையாது. அதுபோக கவர்மெண்ட்டும் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க இங்கே வந்து. அதாவது ஒன்லி சூப்பர்வைசர் ரேஞ்சுக்கு தான். சூப்பர்வைசர், இன்ஜினியர், ஸ்கில்டு ஜாப்ஸ் அந்த எக்ஸ்பேட்ரியேட்டாக அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸ்கில்டு, செமி ஸ்கில்டு வந்து லோக்கல்ஸ் தான் கம்பல்சரி லோக்கல்ஸை தான் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஆமாம், நான் கொனாக்ரியில் இருந்திருக்கேன், நியாமையில் இருந்திருக்கேன். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிரைவர் முதற்கொண்டு நம்ம இந்தியாவில் தான் கூப்பிட்டு வருவோம். இங்கெல்லாம் அந்த மாதிரி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆமாம், ஒன்லி நீங்கள் இன்ஜினியர், சூப்பர்வைசர் அந்த கேட்டரிக்கு வந்து ஈஸியாக உள்ள நுழையலாம். ஆமாம், நல்ல கண்ட்ரி. அதுபோக இங்கே மெடிசின் செக்டரும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. ஆமாம், அதுலேயும் நம்ம ஆளுங்க ஃபுல் அங்கே செனகலில் வந்து இந்த ஃபுல் பிஃபார்ம் இந்த மெடிசின் டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபுல்லாமே நம்ம இந்தியன்ஸ் தான் இருக்காங்க.
ஆமாம் இங்கே ஒரு 4 கம்பெனிஸ் இருக்கிறாங்க. அவங்க தான் மெயின் டிஸ்ட்ரிபியூட்டர். ஆமாம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் ஆனால் அவங்க மெடிசின் வாங்குறது ஃபுல்லாக இந்தியன் கம்பெனிஸில் தான் வாங்குறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 50-60 பேர் இருக்காங்க இந்தியன்ஸ். அவங்க தான் ஃபுல்லாக இங்கே மெடிசின் செக்டர் ஃபுல்லாமே இந்தியன்ஸ் தான், ஆக்குபைடு பை இந்தியன்ஸ் தான். அதுக்கும் நல்ல ஸ்கோப் இருக்குது. லைஃப் சயின்ஸு, அஜெண்டா ஃபார்மா, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபார்மாசிட்டிக்கல் கம்பெனி இந்தியாஸில் நீங்கள் நம்ம அதாவது அந்த செக்டரில் வேலை தேடுறவங்க இந்தியாவில் உள்ள டாப் என்னென்ன ஃபார்மாசிட்டிக்கல் கம்பெனி இருக்கோ அவங்கள அப்ரோச் பண்ணலாம். சென்னைகளில் வந்து நல்ல க்ரோத் இருக்குது மெடிசின் செக்டர். ஏன்னா இங்கே வந்து ஃபார்மாசிட்டிக்கல் கம்பெனி கிடையாது. இந்தியா, யூரோப் மாதிரி இங்கே ஃபார்மாசிட்டிக்கல் மேனுஃபேக்சரர் எவனுமே கிடையாது, எல்லாமே இம்போர்ட்டட் தான் மெடிசின்ஸ். சார் நான் எம்பசியில் கேட்கும்போது ஃப்ரெஞ்சு தான் இங்கே அதிகமாக மெடிக்கல் இது இருக்குன்னாங்க. அது இந்தியன் மெடிசின் தான் ஃப்ரெஞ்சு போய் இங்கே வரும். ஓகே. ஆமாம் நீங்கள் மெடிசின் ஒரு ஃபார்மசியில் போய் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதை பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியா தான் இருக்கும். அதுலேயும் பூனே, நம்ம தமிழ்நாடு, அங்கேருந்து வர்ற ப்ராடக்டாக தான் இருக்கும். எல்லா இதுக்குமே அங்கேருந்து வர்ற ப்ராடக்டாக தான் இருக்கும். ஆமாம் மெடிசின் செக்டரும் பயங்கர பூம் ஆகிட்டு இருக்குது. அதுபோக இங்கே ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு இல்லை. இப்போ புது ப்ராஜெக்ட் வந்து பயங்கர பூமிங்க. டோட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் சேஞ்ச் ஆகும். இன்னும் ஒரு 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா சென்னைகள் வில் பி நம்பர் 1 இன்வெஸ்ட். அந்த மாதிரி போயிட்டு ஈவன் ஸ்போர்ட்ஸ் செக்டாரில் ஆகட்டும், அக்ரிகல்ச்சர்லாம் பார்த்தீங்கன்னா தாறுமாறு டெவலப் ஃபுல்லாக இந்தியன்ஸு. மெயினாக நம்ம குஜராத்லேருந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கம்பெனிஸ் இங்கே இது பண்ணுறாங்க. அதுபோக டைல் செக்டார்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்தியன் கம்பெனிஸ் தான் இருக்காங்க. இந்தியன்ஸுக்கு வந்து நல்ல க்ரௌத்து. ஆமாம் பிஸ்னஸ் வந்து ட்ரை பண்ணலாம் இந்தியன்ஸ். நம்ம தமிழ் மக்கள் வந்து நல்ல சோர்சஸ் இருக்குது அப்படின்னா அவங்க தாராளமாக இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணலாம். நம்ம ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க மோஸ்ட்லி வேலைக்கு தான் வருவாங்க. பிஸ்னஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கம்மி. அப்படி பிஸ்னஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா இந்த கேஷ்யூ நட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ரா கேஷ்யூ நட் அவங்க தான் அதிகமாக இருக்காங்க. நம்ம ஆளுங்க வந்து ரா கேஷ்யூ நட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இங்கே அதிகமாக விளையுது. இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் இந்தியாவில் ப்ராசஸ் பண்ணி அங்கே பேக்கிங் பண்ணி திரும்பியும் மிடில் ஈஸ்ட்டுக்கு, ஆஃப்ரிக்காவுக்கு அனுப்புறது ஃபைனல் ப்ராடக்ட். அந்த மாதிரி இது இருக்குது. பட் பிஸ்னஸ்க்கு வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உள்ள கண்ட்ரி. கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஈஸியாக பண்ணலாம், நல்ல சக்ஸஸ் ஆகலாம். ஆமாம் கொஞ்சம் கிரெடிட் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் நல்ல ஒரு பிஸ்னஸ்க்கு ஏற்ற கம்பெனி. வேலைவாய்ப்பு தேடுற பசங்களுக்கும் யூத்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் கண்ட்ரி சென்னைகள். நல்ல சோர்சஸ் ஒரு 5 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணி மார்க்கெட்டை ஓரளவுக்கு ஸ்டடி பண்ணிட்டாங்கன்னா போதும், நம்மளே ஓனாக ஸ்டார்ட் பண்ணி க்ரோத் ஆகும். எல்லா செக்டாரும் ஓப்பன் பண்ணாங்க, யாருனாலும் வந்து பிஸ்னஸ் பண்ணலாம். ரொம்ப சேஃபான கண்ட்ரி. மக்களும் நல்ல மக்கள், அவ்வளோ ஈஸியாக ஏமாற்ற மாட்டாங்க. ஆமாம் ரொம்ப அதாவது அந்த முஸ்லீம்லேயே ஒரு நல்ல ஒரு கலாச்சாரமான ஒரு கண்ட்ரி, நல்ல ஒரு கண்ட்ரி. தாராளமாக வரலாம். சென்னைகளுக்கு வந்து ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட். மற்ற கண்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது சென்னைகள் வந்து ஃப்ரீ லைஃப். நல்ல ஒரு ஸ்கோப் உள்ள கண்ட்ரி. ஆமாம் நீங்கள் யாரும் தமிழ் மக்கள் வேலை தேடுறவங்க இல்லை ஏதோ ஒரு கம்பெனியை பற்றி தெரியணும்னாலும் நம்ம தமிழ் சங்கத்தோட ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது. ஆமாம் நீங்கள் தமிழ் சின் சென்னைகள்னு போட்டாலே எங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்துடும். அதுபோக இந்தியன் சின் சென்னைகள் ஒரு ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது. அதில் போய் யாராச்சும் இந்த மாதிரி தமிழ் மக்கள் இருக்காங்களா நம்பர் கொடுங்கன்னு சொன்னால் கூட நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். ஆமாம் நாங்கள் தான் இப்போ புதுசாக தமிழ் சங்கம் கிரியேட் பண்ணியிருக்கோம் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு. சரிங்களா, தாராளமாக வாங்க. நல்ல ஸ்கோப் உள்ள கண்ட்ரி. ஆமாம் ஏற்கனவே அவர் வீரப்பண்ணன் சொன்ன மாதிரி விவரம் தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டுட்டு வாங்க. ஆமாம் வந்து மாட்டிக்கிட வேண்டாம். லோ சேலரியில் தயவு செய்து வர வேண்டாம். ஏன்னா இங்கே வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகம். ஆமாம் மினிமம் ஒரு பேச்சுலருக்கு 300 யூரோ 400 யூரோ வேணும் ஃபுட்டுக்கு மட்டுமே. ஃபுட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் அப்பார்ட்மெண்ட் எடுத்தீங்கனாலுமே உங்களுக்கு வந்து நம்ம இந்தியன் மதிப்பில் வந்து ஆல்மோஸ்ட் 40,000 வரும் ஒரு ஸ்டூடியோ எடுத்தாலே. ஆமாம் அந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவான சிட்டி தான். ஆமாம் மற்றபடி நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். நல்ல ஒரு அப்படியே நடந்துட்டே போகலாம். ஆமாம் அவர் பாலாஜி அந்த இருக்கார் பாருங்க, அவர் தான் ஃபேப்ரிக் மெட்டலோட பில்லரு. அவர் வந்து ஒரு ஸ்டீல் செக்டாரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க கம்பெனி தான் நம்பர் 1 கம்பெனி. பாலாஜி வீடியோ கவர் ஆகிட்டு இருக்கு. அவர் சொல்கிறீங்களா பற்றி கொஞ்சம் சொல்லுவார். இங்கே எப்படி இருக்குது, எந்த மாதிரி கம்பெனிஸ் இருக்குது, இந்தியன்ஸுக்கு வேலை வாய்ப்பு எப்படி இருக்குது. இங்கே ஸ்டீல் செக்டாரில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறது இங்கே ஸ்டீல் செக்டாரில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் மெட்டல்னு ஒரு கம்பெனியில் இங்கே நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அது போக பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டீல் காம்படிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மி. அது போக கன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே அதிகமாக இருக்கிறனால உங்களுக்கு இங்கே வேலை வாய்ப்புகள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இந்த ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணுறது அது மாதிரி இன்வெஸ்ட் கூட இங்கே பண்ணலாம். இங்கே காம்படிட்டர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணனால இன்வெஸ்ட் பண்ணலாம். வேலை வாய்ப்புகளும் இங்கே ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில். நீங்கள் துபாய் பெஸ்ட் கம்பெனி இல்லை இந்தியன் பெஸ்ட்? இல்லை துபாய் இந்தியன் பெஸ்ட் கம்பெனி. அங்கேருந்து உங்களுக்கு இங்கே ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி அனுப்பிச்சுட்ருக்காங்க. ஓகே MMD குரூப்னா அந்த குரூப்பில் வேலை பார்த்துருக்கோம். ஓகே ப்ரோ. ஓகே சாங்க அப்படியே காணும். ஸ்டீல் செக்டார்லேயும் பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் தான் டாமினேட்டர். இவங்க கம்பெனி மாதிரி இன்னும் ஒரு 2-3 கம்பெனிஸ் இந்தியன் பேஸ்டு கம்பெனிஸ் தான் இருக்காங்க. ஆமாம் இவங்களுக்கு வந்து லோக்கலோட ரிக்குவயர்மெண்ட்டுக்கு இவங்க ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க.
அதுபோக நெய்பர் கண்ட்ரிக்கும் இங்கேருந்து போகுது மெட்டீரியல் எல்லாம் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி எல்லாம். மற்ற கண்ட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி டர்க்கியிலேருந்து இந்தியாவிலேருந்து தான் இம்போர்ட் பண்ணுவாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டீல்ஸ் எல்லாம். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தே ஹேவ் தேர் ஓன் சோர்சஸ் ஆன் எவ்ரிதிங். நான் பார்த்த வரைக்கும் 5 கண்ட்ரியில் இருந்திருக்கிறேன். ஆமாம், உகாண்டாவுக்கு அப்புறம் செனகலில் வந்து இவங்க எல்லா மெட்டீரியலுமே இவங்க ஓனாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஆமாம், மற்ற கண்ட்ரியை நம்பி இவங்க இல்லை. இவங்க எல்லாமே ரைஸில் இருந்து ஆமாம் எல்லாமே ஃபுட் ப்ராடக்ட் எல்லாமே இவங்களே ப்ராசஸிங் ஃபேக்ட்ரியெலாம் வச்சுருக்காங்க, நல்லா பண்ணுறாங்க. அதுபோக இந்த மெயின் இன்கம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டூரிசம். ஏன்னா கிளைமேட்டு நல்ல கிளைமேட்டு சென்னைகளில் வந்து 6 மாதம் வெயில் 6 மாதம் மான்சூன். ஆமாம், நல்ல ஒரு கிளைமேட்டு. அதுபோக வந்து மழையும் லிமிட்டடாக தான் பெய்யும், ரொம்பலாம் அதிகமாக பெய்யாது. அதுபோக வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஆர்கானிக் வேயில் தான் பண்ணுறாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு தான். இவங்க லோக்கல் ஃபுட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஆர்கானிக் ஃபுட்டு தான், கண்டது எழுதி திங்கிறது கிடையாது. நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு தான் சாப்பிட்றாங்க மோஸ்ட்லி. சிபுஜான். ஆமாம், அந்த சிபுஜான் ஏதோ ஒரு ரைஸ், அது வந்து நம்ம பிரியாணி மாதிரி லோக்கல் ஃபுட்டு. ஆமாம், நல்லாயிருக்கும். இங்கே உள்ள மக்களும் நல்லா ஸ்டெமினாலாம் நல்லா வச்சுருப்பாங்க. ஆமாம், நல்லா ஹெல்த் ஓரியன்டாக ரொம்ப இதாக இருப்பாங்க. ஆமாம், நல்ல கண்ட்ரி, சுத்தமான காற்று. ஆமாம், அருமையான ஊர். ப்ரமோஷன் தாராளம் வரலாம். ஆமாம், வாங்க அப்படியே கிளம்புமா. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வீரப்பண்ணா வீட்டில் போயிட்டு மட்டன் ஃப்ரை, ப்ரான் ஃப்ரைலாம் சாப்பிட்டோம். அங்கே நான் எடுத்த வீடியோ அந்த கிளிப்பெல்லாம் காணாமல் போச்சு. என்னோட கோப்ரோவில் இது தாங்க ப்ராப்ளம். ஸோ எனக்கு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாமா? இதான் நம்ம அந்த தமிழ் சங்கத்தை பார்த்தோம். இன்னைக்கு காலையில் கிரிக்கெட் விளையாண்டுட்டு ஜாலியாக போச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு வீட்டில் போய் சாப்பிட்டு எல்லாம் பண்ணிட்டோம். இப்போ சாயந்தரம் 5 மணி, எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. நானும் இப்போ சும்மா அந்த மார்ச்சை கேரமல் வரைக்கும் சும்மா நடந்து போயிட்டு வரலான்னு இருக்கேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தெரிஞ்ச கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தந்திருப்பேன்னு நினைக்கிறேன். சென்னைகளில் என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சென்னைகள் வந்தால் எப்படி இருக்குது, சென்னைகள் ஊரை பற்றி அவங்க சொல்லியிருப்பாங்க. நான் பேசினதை விட நான் அவங்களே பேச வச்சிட்டேன்னா இல்லை அவங்களே பேச சொன்னேன். ஏன்னா எனக்கு இந்த ஊரை பற்றி தெரியாது. நல்லா அவங்க சொன்னாலே கரெக்டாக இருக்குன்னு ஃபுல்லாக அவங்களே சொல்லிட்டு இருந்தாங்க. நான் குறுக்கால எதுவுமே பேசலை. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ இன்னொருத்தர் வீட்டில் இருக்கேன். நம்ம இன்றைக்கி நைட் இங்கே ஸ்டே பண்ணிட்டு நம்ம நாளைக்கு கேம்பியா கிளம்பிடுவாங்க. நம்மளோட அடுத்த கண்ட்ரி இதான் செனகல், தக்கார். நம்ம தக்கார் பிளாட்டோலேயே இருக்கோம். அந்த எம்பசிலாம் இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ஏரியாவில் தாங்க இருக்கேன். ஃபஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். இதாங்க மொத்த சிட்டி இது. ஸோ ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள். என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு.